இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் இளவரசன். தற்போது முதலமைச்சர் விஜய் திடலுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. சரியாக எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பா வனிதா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து முதலில் தமிழகத்தில் வெளி மாவட்டங்களுக்கு வருகை தருவது இதுதான் முதல் முறை. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து பரப்புரை செய்யும் போது முதலாக திருச்சியிலிருந்து தான் தனது பரப்புரையை வந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலையிலிருந்து தொடங்கினார். தற்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதலாக திருச்சிக்கு தான் வருகை தருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சற்று முன் திருச்சி விமான நிலையத்தில் தனி விமானத்தின் மூலம் வந்திறங்கிய ஜோசப் விஜய் வந்து தற்பொழுது திருச்சி விமான நிலையத்தில் வந்து அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உதவியாளர்கள் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அதற்கு பிறகு தற்பொழுது வந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து தற்போது திடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது வந்து திருச்சி விமான நிலையத்தின் முன்புறம் வந்து ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் கிழக்கு தொகுதி பொதுமக்களும் அவரை பார்ப்பதற்காக கூடி நின்றனர். அவருக்கு கையசைந்தபடியே முதலமைச்சர் விஜய் வந்து கொண்டிருக்கும் நிலையில வந்து சரியாக வந்து அவர் மாநாட்டு திடல் வந்து கரெக்டாக விமான நிலையத்திலிருந்து மாநாட்டு திடல் வந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. ஆனால் இந்த இடத்திற்கு வருவதற்கு மத்தியில் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து வரவேற்புக்காக பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர். குறிப்பாக சுப்பிரமணியபுரம் பகுதி மற்றும் டிவிஎஸ் டோல்கேட் பகுதி மற்றும் பல்வேறு பகுதிகளில் வந்து வழிநெடுகிலும் வந்து பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் வந்து முதலமைச்சரை வரவேற்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். அந்த வரவேற்பை பெற்று இந்த மாநாட்டு திடலை அடைவதற்கு வந்து சரியாக இன்னும் 1 மணி நேரம் ஆகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில தொடர்ந்து வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு வந்து பல்வேறு பகுதியிலும் சாலையினுடைய இருபுறங்களிலும் வந்து மக்கள் வந்து கையெழுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர். அதே சமயத்துல வந்து இங்க திருச்சி சத்திரம் பெருநிலையம் அருகே உள்ள அந்த திடல் மக்கள் சந்திப்பு திடல்ல வந்து ஏராளமான வந்து தொண்டர்கள் வந்து குவிந்து இருக்கிறதுக்கான ஏற்கனவே வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வந்து 5000 நபருக்கு தான் அனுமதி என கூறப்பட்ட நிலையில் QR கோடு மூலம் அவர்கள் வந்து ஆன்லைன்ல வந்து பல்வேறு மக்களும் வந்து அனுமதி அட்டை வாங்கி தற்பொழுது வந்து உள்ளே வந்து குவிந்து இருக்கின்றனர். பெண்களுக்கு ஏற்கனவே கூறியது போல பெண்களுக்கு தனியாக வந்து மேடையின் முன்புறம் வந்து இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் வந்து பெண்கள் மட்டும்தான் அமர வேண்டும். அதே போல ஒவ்வொரு 500 பேருக்கும் வந்து ஒவ்வொரு திடல் அமைக்கப்பட்டு அதுல வந்து மக்கள் அங்க இருக்காங்க. தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்துல வந்து சாலை மார்க்கமாக, அதாவது ஏற்கனவே போல விமான நிலையத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சத்திரமங்கல பகுதியில் உள்ள இந்த ஜோசப் கல்லூரிக்கு வருகை தரும் ஜோசப் விஜய் அவர்கள் வரவேற்க வந்து மக்கள் இருபுறமும் கூடியுள்ளனர். அதே போல சத்திரம் பேருந்து நிலையம், அண்ணா சிலை உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏராளமான கழக தொண்டர்கள், அதாவது இந்த QR கோடு மூலம் அவர்களுக்கு வந்து அனுமதி கிடைக்காதவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் எப்படியாவது பார்க்க வேண்டும் என சாலையின் இருமுறைகளும் வந்து தொடர்ந்து வந்து வழிநடுகளும் காத்துக் கொண்டு இருக்கின்றனர். இதுதான் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்.